வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது தடம் நியூஸின் காலை நேர செய்திகளுடன். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன் முதலில் தலைப்புச் செய்திகள். நாளை முதல் இலவச தொடர்ந்து சேவை, மக்களுக்கு மகிழ்ச்சி தகவல். சீமெந்தின் விலையில் ஏற்பட்டுள்ள மாற்றம். தனியார் பல்கலைக்கழகங்களில் பட்டம் பெற்றோருக்கு ஆசிரியர் நியமனம், ஆசிரியர் ஒன்றியம் குற்றச்சாட்டு. காலாவதியான மருந்துகள் காட்சிப்படுத்திய உரிமையாளருக்கு அபராதம். உலக சுற்றாடல் தினத்தை முன்னிட்டு வேலணையில் கண்டல் தாவரங்கள் நடுகை நிகழ்வு. தொடர்பான விரிவான செய்திகள். பொசன் விழாவை முன்னிட்டு பல விசேட தொடருந்து சேவைகளை இயக்குவதற்கு தொடருந்து திணைக்களம் நடவடிக்கை எடுத்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதற்கமைய கொழும்பு கோட்டையில் இருந்து அனுராதபுரம் வரை 20 தொடருந்து பயணங்கள் இயக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அத்துடன் அனுராதபுரத்தில் இருந்து மிகிந்தளை வரை 36 தொடருந்து பயணங்களும் இயக்கப்பட உள்ளதாக குறிப்பிடப்படுகின்றது. குறித்த தொடருந்து சேவைகள் அனைத்தும் ஒரு தனியார் நிறுவனத்தின் முழு நிதி ஆதரவுடன் இயக்கப்படுவதால் இந்த அனைத்து பயணங்களும் பயணிகளுக்கு இலவசமாக வழங்கப்பட உள்ளதாகவும் தொடர்ந்து திணைக்கள பொது முகாமையாளர் தம்மிக்க ஜெயசுந்தர தெரிவித்தார். இந்த விசேட தொடருந்து சேவைகள் இன்று முதல் எதிர்வரும் 12ஆம் திகதி வரை இயக்கப்பட உள்ளதாகவும் இதனுடன் இணைந்து தங்குமிட வசதிகள் மற்றும் பிற வசதிகளை மேம்படுத்துவதற்கும் அந்த திணைக்களம் ஏற்கனவே நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். அதன்படி அனுராதபுரத்திற்கு வரும் பக்தர்களுக்காக பல இடங்களில் தங்குமிட வசதிகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் இந்த வசதிகளை தொடருந்து நிலையங்கள் மூலம் பெற்றுக்கொள்ள முடியும் எனவும் தம்மிக்க ஜெயசுந்தர மேலும் தெரிவித்தமை குறிப்பிடத்தக்கது. 50 கிலோகிராம் சீமந்து மூட்டையின் விலையை அதிகரிக்க சீமந்து நிறுவனங்கள் முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதன்படி 50 கிலோ சீமந்து மூட்டையின் விலை 100 ரூபாய் வீதம் அதிகரிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. நேற்று முன்தினம் முதல் இந்த விலை உயர்வு நடைமுறைக்கு வந்துள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. 50 கிலோகிராம் சீமந்து மூட்டையின் மொத்த விலை அதிகரிக்கப்பட்டாலும் சில்லறை விலையில் எந்த திருத்தமும் செய்யப்படவில்லை என்று சீமந்து நிறுவனங்கள் தெரிவிக்கின்றன. சீமந்து உற்பத்தி செலவுகள் அதிகரித்ததே சீமந்து விலை உயர்வுக்கு வழிவகுத்ததாக தெரிவிக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. தனியார் பல்கலைக்கழகங்களில் கல்வி இளங்கலை பட்டம் பெற்ற ஏராளமானோருக்கு முறையான முறைமை இல்லாமல் அரசாங்கம் ஆசிரியர் நியமனங்களை வழங்கி வருவதாக ஆசிரியர் மற்றும் அதிபர்கள் ஒன்றியம் குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளது. கொழும்பில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றிய இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் இதனை தெரிவித்தார். குறித்த நியமனங்கள் தொடர்பாக அரசாங்கம் தனது நிலைப்பாட்டை தெரிவிக்க வேண்டும் எனவும் இது தொடர்பில் அரசாங்கம் உரிய நடவடிக்கை எடுக்காத பட்சத்தில் தொழிற்சங்க நடவடிக்கையை முன்னெடுக்க உள்ளதாக ஜோசப் ஸ்டாலின் மேலும் தெரிவித்துள்ளார். தெஹிவளை கவுடான பகுதியில் உள்ள ஒரு மருந்தகத்தில் விற்பனைக்காக காலாவதியான மருந்துகளை காட்சிப்படுத்திய மருந்தக உரிமையாளருக்கு அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. நுகர்வோர் விவகார ஆணையத்தால் கடந்த பிப்ரவரி 7ஆம் திகதி நடத்தப்பட்ட சோதனையின் போது காலாவதியான மருந்துகள் விற்பனைக்காக காட்சிப்படுத்தப்பட்டது கண்டுபிடிக்கப்பட்டது. அதனை அடுத்து மருந்தக உரிமையாளருக்கு எதிராக மே 30ஆம் திகதி கல்கிஸ்ஸை நீதவான் நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. வழக்கின் விசாரணையில் மருந்தக உரிமையாளர் குற்றத்தை ஒப்புக்கொண்டதை அடுத்து 6 மாத சிறை தண்டனை, 10 ஆண்டுகளுக்கு இடைநீக்கம் செய்யப்பட்டு 10,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டது. மேலும் வாடிக்கையாளர்கள் நுகர்வோர் பாதுகாப்பு விதிமுறைகளுக்கு இணங்க வேண்டும் என்று CAA வலியுறுத்தியது. உலக சுற்றாடல் தினத்தை முன்னிட்டு வேலணை பிரதேச செயலக பிரிவிற்குட்பட்ட மண்டைத்தீவு பகுதியில் கடற்றொழில் மற்றும் நீரியல் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தலைமையில் கண்டல் தாவரங்கள் நடுகை நிகழ்வு நேற்று நடைபெற்றது. இந்நிகழ்வில் பொலித்தீன் பிளாஸ்டிக் பாவனைகளை கட்டுப்படுத்தல் பற்றி விழிப்புணர்வும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சுற்றாடல் தினம் பற்றிய உரைகளும் இடம்பெற்றன. இந்நிகழ்வில் அமைச்சர் பிமல் ரத்நாயக்க, தேசிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர்களான க இளங்குமரன், ஜே ரஜீவன், ஸ்ரீ பவானந்த ராஜா, யாழ் மாவட்ட கடற்றொழில் திணைக்களத்தின் உதவி பணிப்பாளர் மற்றும் பொதுமக்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர். இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள தடம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள்.
மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தடம் FM.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள்.